ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க கெஸ்ட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் ஒரு ஹாரர் த்ரில்லர் படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே ஒரு காட்டு பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஓடி போகுது. அங்க ஒருத்தனை நரி கடிச்சு கொள்ளுது. அப்படியே கட் பண்ணா பிரசன்ட் டேட்ல ஒரு கப்பல் உள்ள போறாங்க. அந்த பொண்ணு மாயமா போயிடுது. அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவரு ஒரு பிரசன்டேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த காட்டுக்கு நான் போயிட்டு ஆராய்ச்சி பண்ண போறேன் அப்படின்ட்டு கிளம்புறாரு. அதுக்கு அவங்க கம்பெனி அமுச்சு வைக்குது. புதுசா வேற கல்யாணம் ஆயிருக்கு. அதனால ஹீரோயினையும் கூப்பிட்டுட்டு ஹனிமூன் ட்ரிப்பா அதை மாத்துறாரு. இவங்க அந்த காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, நம்ம ஹீரோ எதை ஆராய்ச்சி பண்ண வந்தாரு, ஆனா அதையும் தாண்டி அவருக்கு நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் என்ன பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம ஹீரோயினை பொறுத்தவரை ஓவரால் நடிச்சிருந்தாலும் மற்ற எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. யாரோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்ற மாதிரி கிடையாது. கேரக்டர் ரைட்டிங் யார் கேரக்டரையுமே ஒரு டெப்தா எழுதல, ஏனோ தான் எழுதி எடுத்த மாதிரி தான் இருந்தது. இந்த படம் ஒரு த்ரில்லர் ஜானர் படம். இவங்க காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நடக்கிற த்ரில்லர் போர்ஷன்ஸ்லாம் கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆயிருக்கணும். ஆனா இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆகவே இல்லை எந்த இடத்துலயுமே. அது இஷ்டத்துக்கு ஏதோ பயம் பொறுத்தோன்ற பேர்ல பண்றாங்க. அதுக்கு உண்டான பெர்ஃபார்மன்ஸையும் இவங்க சரியா கொடுக்கல, அதுக்கு உண்டான எஃபெக்டையும் இவங்க சரியா போடல. படம் ஃபுல்லாவே அதே மாதிரி தான் இருக்கு. எண்டு வரைக்குமே இஷ்டத்துக்கு ஏனோ தான் கேரக்டர்ஸ் ஒருத்தரும் வராங்க, வந்தவங்களை வச்சு யூஸ்ஃபுல்லா எதுவும் பண்ணிருக்காங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. டெக்னிக்கலி படம் ஓரளவு ஓகேவா இருக்கு. சினிமோட்டோகிராஃபிலாம் டல்லா தான் இருக்கு. இந்த படம் ஒரு லோ பட்ஜெட் படம்ன்றது நல்லாவே தெரியுது. என்ன அந்த காட்டு பகுதியா நல்லா காமிச்சிருக்கலாம், அதையும் கோட்டை விட்டுருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம்மே ஓகேவா தான் இருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே, பெருசா சுவாரஸ்யமா எந்த மூமெண்ட்டுமே இல்லை படத்தோட ஆரம்பத்துல எண்டு வரைக்குமே. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா இது ஒரு பிலாவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 3 மார்க் கொடுக்கலாம். படத்துல அடல் கண்டென்ட் இருக்கு, ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.